ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மார்கழினாலே மக்களுக்கு உற்சாகம் தானாக பிறந்துடுது. நாங்களும் அதே உற்சாகத்துடன் கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு மார்கழியும் பாட்டு, கோலம், கதைகள், தினம் ஒரு பிரசாதம் என்று வழங்கி வந்தோம். நம்ம எந்த ஒரு கோயில் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த கோயிலோட சிறப்பை கூறும் தல வரலாற்றை தெரிஞ்சு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு போயிட்டு வந்து முழு திருப்தி இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு வந்தப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் இது இவ்வளோ இதுக்கு ஃபேமஸ்ஸு, இதுக்கு இது பாடல் பெற்ற ஸ்தலம், இதில் இது கலை நுணுக்கம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதனால் அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா நமக்கு ஒரு போயிட்டு ஆத்ம திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி அதை மனசில் வச்சுட்டு நாங்கள் இந்த தடவை மார்கழியில் மாதவன் அருளும் திவ்ய தேசங்களையும் மகாதேவன் அருளும் பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரலாற்றையும் அவளுடன் கூற விழைகின்றோம். கோலம், திவ்ய தேசம், சிவஸ்தல வரலாறு என 3 பார்ட்டாக இருக்கும். எங்களுடைய வீடியோ 3 பார்ட் இருக்கும். முதல் பார்ட்டில் கோலம், அடுத்தது திவ்ய தேசம், அடுத்தது சிவஸ்தலம். அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கடந்த 3 வருடங்களின் மார்கழி பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும், அதையும் சென்று பார்க்கவும். கமெண்ட் பாக்ஸில் தாங்கள் தரும் கருத்துக்கள் எங்களை மென்மேலும் வளரச் செய்யும். இந்த மார்கழி முழுவதும் தினமும் வரும் எங்களுடைய வீடியோ அப்லோட் செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களோட டெய்லி நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்து வருவது கோலம். இந்த கோலம் முழுக்க முழுக்க ரங்கோலி டைப்பில் இருக்க போது கலர் கொடுத்துக்கிறது அவங்கவுங்க விருப்பம். எதுக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஹேண்டு ரங்கோலி தான். நம்ம எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கணும், இதையே இன்னும் கூட நீங்கள் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகலாம். நான் ஒரு 4 ரவுண்டு போட்டிருக்கேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதை இன்னும் 5, 6, 7 ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் கற்பனைக்கும் அளவு கிடையாது, எதுக்குமே இதில் லிமிட் கிடையாது. இப்படி தான் போடணும், இப்படி தான் போடணும்னு. நம்ம சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம ஒரு பேசிக் இது போடுறோம். இதுக்கப்புறம் நம்மளோட கற்பனை தான் இது. இன்றைக்கு முதல் நாள்ன்றதுனால நைவேத்தியமாக சுட சுட வெண்பொங்கலும் உண்டு. இந்த வருஷம் மார்கழி மாதம் நம்ம மீனாஸ் மெனுவின் சிறு முயற்சியாக மகாவிஷ்ணுவின் திவ்ய தேசங்களில் சிலவற்றை பற்றியும் சிவபெருமானின் சிவத்தலங்கள் சிலவற்றை பற்றியும் கூறலாம் என்றிருக்கிறோம். அதற்கு முன்னதாக கோவிலுக்கு சென்று ஏன் நாம்
வழிபட வேண்டும்? வீட்டிலேயே இருந்தால் வழிபட முடியாதா? இதற்குரிய ஒரு சிறு தொகுப்பினையும் கொடுத்துவிட்டு விஷ்ணு தலங்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். கடவுளை உணர பல வழிகள் இருந்தாலும் கோவிலுக்கு செல்லும்போது தான் மன திருப்தி கிடைக்கிறது. ஆனால் கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் கடவுளை கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்? கோவிலுக்கு செல்லாமல் கடவுளை உணர முடியாதா? இந்த கேள்விக்கெல்லாம் சில ஆன்மீக குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் கடவுளை உணரும் சக்தி கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் கடவுளை உணர்வது கோவிலில்தான் அதிகம் நாம் அனுபவித்து இருப்போம். இது ஏன் மற்ற நேரங்களில் மற்ற இடங்களில் கடவுளை நம்மால் அதிகம் உணர முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? இதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றிருந்த விவேகானந்தர் ஒரு நாள் ஒருவரை சந்தித்தார். அந்த ஒருவர் சுவாமி விவேகானந்தரிடம் இதே கேள்வியை கேட்டாராம். கோயிலுக்கு போகாமல் கடவுளை பார்க்க முடியாதா, உணர முடியாதா? ஏன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று அவர் கேட்டாராம். அதற்கு விவேகானந்தர் எதுவும் கூறாமல் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று கேட்டாராம். உடனே அவர் ஓடி சென்று செம்பு நிறைய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார். உடனே விவேகானந்தர், தங்களிடம் நான் தாகத்திற்கு குடிக்க தண்ணீர் தானே கேட்டேன், எதற்கு இந்த செம்பு என்று கேட்டார். உடனே தண்ணீர் கொண்டு வந்தவர் உடனே குழப்பத்திற்கு ஆளானார். தண்ணீர் வேண்டுமென்றால் செம்பு இல்லாமல் எப்படி எடுத்துட்டு கொண்டு வர முடியும் என்று யோசித்து கொண்டிருந்தார். விவேகானந்தரிடம் இந்த குழப்பத்தை கேட்கவே அவர், ஆமாம், தண்ணீர் எடுத்து வர செம்பு அவசியம் வேண்டும்தான். அதே போல கடவுளை பற்றி சிந்திக்க, அவரை உணர ஒரு இடம் வேண்டும். தண்ணீரைப் போல, காற்றைப் போல எங்கும் நீக்கமர இருக்கும் கடவுளை உணர்வதற்கு ஒரு செம்பு என்கிற இடம் வேண்டும். அந்த இடம்தான் கோவிலாக இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் மாமன்னர்கள் இறைவனை உணர்ந்த காரணத்தினால் மிகப்பெரிய கோயில்களை இன்றும் கம்பீரமாக நிற்கும் வகையில் பல நுட்பமான விஷயங்களை கையாண்டு பல வேலையாட்களை நியமித்து பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து எழுப்பியுள்ளனர். இங்கு ஒலிக்கப்படும் மந்திரங்களும் கருவறைக்குள் இருக்கும் பூஜை செய்யப்பட்ட சிலைகளும் ஒரு விதமான அதிர்வலைகளை உண்டு பண்ணுகின்றன. இந்த அதிர்வலைகள் தான் கோவிலுக்குள் சென்றதும் அது நம்மை சாந்தப்படுத்தி கோவிலில் எந்தவித சிந்தனையும் ஏற்படுத்தாமல் முழுமையாக கடவுளை உணரச் செய்கிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலங்கள் 108. அவையே 108 திவ்ய தேசங்கள் எனப்படுகின்றன. இவற்றில் 105 தலங்கள் இந்தியாவிலும் 1 நேபாளிலும் உள்ளது. இவற்றை தவிர மற்ற தலங்கள் 2 தலங்கள் வானுலகிலும் உள்ளன. 108 தலங்களுக்கும் தம் வாழ்நாளில் சென்று அத்தலத்திற்குரிய பாடல்களை பாடுதல் ஒரு வைணவ சமய வழிபாடாக உள்ளது. இந்த வைணவ திருத்தலங்கள் 108 என்று தொகுத்து காட்டியவர் யார் தெரியுமா? அழகிய மணவாள தாசர். இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியில் அலுவலராக பணியாற்றியவர். இவர் தம் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய வைணவ தலங்களை 108 என்று வரையறை செய்து கொண்டு அவை இருந்த நாடு வாரியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பா பாடியுள்ளார். அது 108 திருப்பதி அந்தாதி என்னும் நூலாக வந்துள்ளதுன்னு தெரிய வருதுங்க. 108 வைணவ திருத்தலங்களில் 84 திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும், 11 திருத்தலங்கள் கேரளாவிலும், 2 திருத்தலங்கள் ஆந்திராவிலும், 4 திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும், 3 திருத்தலங்கள் உத்தராகண்டத்திலும், 1 திருத்தலம் குஜராத்திலும், 1 திருத்தலம் நேபாளத்திலும், 2 திருத்தலங்கள் வானுலகத்திலும் அமைய பெற்றுள்ளன. முதல்ல ஸ்ரீ பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டிலிருந்து சில பாடல்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும்
சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. 108 திவ்ய தேசங்களில் முதல் திருத்தலம் நாம் பார்க்க போவது சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில், அருள்மிகு ரெங்கநாதர் கோவில். இந்த ஸ்ரீரங்கம் அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்கள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும். இச்சுற்று மதில்களில் வாயிலாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரிதான ராசகோபுரம் 72 மீட்டர் உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றதாங்க. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலம். நாளைக்கு ஸ்ரீரங்கத்தின் சிறப்புகளை இன்னும் விரிவாக பார்க்கலாங்க. இந்த மார்கழி 30ம் கொண்டாட்டம்தான். மீனாஸ் மெனோடு சேர்ந்து நீங்கள் எல்லாருமே கொண்டாடுங்க. ஒரு கோலம், டெய்லி ஒரு கோலம். அடுத்து விஷ்ணு தலங்கள் வரலாறு, அடுத்து சிவத்தலங்கள் வரலாறு எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க. அதுதான் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ. மாதவா, கேசவா, கோவிந்தா, ஓம் நமோ நாராயணா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியானவர் சிவபெருமான், ஏகன் அநேகனும் ஆனவர். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே என்று மாணிக்க வாசகரும் போற்றி பாடுகின்றார். சிவனை சிவம் என்றும் சிவ பரம்பொருள் என்றும் சைவர்கள் அழைக்கின்றனர். சிவன் 36 தத்துவங்களையும் கடந்து நின்று 5 தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் மும்மலங்களையும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் போக்கி வீடு பேறு அளிக்கின்றார். தன் வயத்தனாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே கட்டுகளில் நின்று, அதாவது பாசங்களில் நின்று நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை என 8 வகை குணங்களையும் சிவன் கொண்டுள்ளார். என்றும் உள்ளவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், தூயவர், அழிவிலா இன்பமுடையவர், பிறர்க்கு ஆட்படாதவர் என்றெல்லாம் சித்தாந்தம் சிவனை வரையறுக்கின்றது. சிவனை உருவமாகவும், அதாவது சிலை வடிவத்திலும், அருவமாகவும் சத்தர் என்று கூறுகிறார்கள். அந்த முறையிலும் அரு உருவமாகவும் லிங்க திருமேனியாகவும் வழிபடுகிறோம். நடராஜராக உருவ வழிபாடு செய்கிறோம். நடராஜ உருவத்தில் அவர் 5 தொழில் ஆற்றுவது பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். ஒரு வலக்கையில் உள்ள உடுக்கை படைக்கும் ஆற்றலை குறிக்கும். அதன் கீழிருக்கும் தாமரை பிறப்பிற்கு வழிவகுப்பதாக கூறுவர். ஒரு இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றலை குறிக்கும். மற்றொரு வலக்கையின் உட்புறம் அருளும் ஆற்றலை குறிக்கும். மற்றொரு இடக்கை உட்புறத்திரை மறைத்தவாறு இருப்பது மறைக்கும் ஆற்றலை குறிக்கும்.
தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் மற்றொரு பாதமும் மன மாயை உட்பட தீய சக்திகளிலிருந்து காக்கும் ஆற்றலை குறிக்கும். சிவபெருமானை மூலவராக கொண்டு உலகம் முழுவதும் கோயில்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியா, நேபாளம், இலங்கை, கம்போடியா என பல நாடுகளை கூறலாம். இவற்றில் இந்தியாவில் அநேக சிவாலயங்கள் உள்ளன. அவை எண்ணிக்கை அடிப்படையில் பஞ்சபூத தலங்கள், பஞ்ச கேதார தலங்கள், பஞ்ச தாண்டவ தலங்கள், பஞ்ச குரோச தலங்கள், 6 ஆதார தலங்கள், சப்த விடங்க தலங்கள், சப்த கரை தலங்கள், சப்த கைலாய தலங்கள், அட்ட வீரட்டான தலங்கள், நவலிங்கபுரம், நவ கைலாயங்கள் எனவும் சைவ அடியார்களால் பாடல் பெற்ற தேவார தலங்கள், திருவாசக திருத்தலங்கள், தேவார வைப்பு தலங்கள், திருச்சிற்றம்பல கோவையார் தலங்கள், திருவிசைப்பா தலங்கள் எனவும் விசேஷ தலங்களாக முக்தி தரவல்ல சிவத்தலங்கள், ஜோதிர்லிங்க சிவத்தலங்கள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் தேவார பாடல் பெற்ற தலமானது காவிரி தென்கரை தலங்கள், காவிரி வடகரை தலங்கள், பாண்டிய நாட்டு தலங்கள், கொங்கு நாட்டு தலங்கள், நடுநாட்டு தலங்கள், தொண்டை நாட்டு தலங்கள் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலங்கள் பற்றியும் அவற்றின் சிறப்புகளையும் காண்போம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நைவேத்தியம் வெண்பொங்கல்ங்க. மார்கழி முதல் நாள் கண்ணனுக்கு பிடித்த வெண்பொங்கல். கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 2 கப் பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. பொன்னி பச்சரிசி தான். 1 டம்ளர் பைத்தம்பருப்பு, பெருங்காயம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கெட்டி பெருங்காயம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அடுத்து பச்சை மிளகா கீத்து 2 கீத்தா போட்டு வச்சுருக்கேன். முந்திரி தாளிக்கிறதுக்கு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலைங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் இல்லாமல் வெங்கல பானையில் பண்ணலான்ட்டு அடுப்பில் வானொலி வச்சுட்டு முதல்ல நம்ம பைத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மணமாக இருக்கும். 1 நிமிஷம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டா போருங்க. பைத்தம்பருப்பு எதுக்கு வறுக்கிறோன்னா வாசமாக இருக்கும் பைத்தம்பருப்பு. அதனால தான் பைத்தம்பருப்பு வறுக்கிறோம். இதை எடுத்துட்டு பச்சரிசியும் லைட்டாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இதுவும் பச்சரிசி லைட்டாக சூடு பொறுக்கிற வரைக்கும் வறுத்துட்டா போதும். அப்புறமா பச்சரிசியையும் பைத்தம்பருப்பையும் 2-3 தடவை களைஞ்சிட்டு நம்ம பொங்கல் பண்ணிடலாங்க. பொரியிற அளவுக்கு வறுக்க வேண்டியதில்லை. சும்மா கை சூடு பொறுக்க போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 2ஐயும் கலந்து விட்டுட்டு களைஞ்சிடலாங்க. இப்போ வெங்கல பானையில் தண்ணி வச்சுருக்கேங்க. குக்கரில் செய்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பைத்தம்பருப்புக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா நல்ல குழைய வெந்து நல்லா வருங்க. நான் வெண்பொங்கல் இதில் பண்ணுறதுனால வெங்கல பானையில் பண்ணுறதுனால ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி பருப்பு 2த்தையும் போட்டுடலாங்க. இப்போ இதில் எடுத்து வச்ச பருப்பையும் அரிசியும் போட்டாச்சு. அடுத்து சும்மா வாசனைக்கு கீத்தை அரிஞ்சு வச்சா இல்லையா, அந்த பச்சை மிளகா போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் எடுத்து வச்ச நெய்யிலேருந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வருங்க. வந்த பிறகு தாளிச்சிட வேண்டியதுதான். சூப்பரான வெண்பொங்கல் நம்மளுக்கு கிடச்சிரும். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் இது, ஆனால் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்காக தான் போட்டேன்.
கெட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி விட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கும் போது தூள் பெருங்காயத்தை விட கெட்டி பெருங்காயம் வாசம் அதிகமாக இருக்கும், அதுக்காகத்தான். சாதம் பாருங்க, பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பொங்கல் பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ இறக்கிட்டு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வெண்பொங்கல் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பில் வானல் வச்சுட்டுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய், நல்லா காஞ்சாட்டி தாளிக்கும் போது இந்த பெருங்காய கரைசல் மீதி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தாளிச்சிருந்தோங்க. தாளிச்சுட்டு போட்டுடலாம். பொன்னிறமாக வறுக்கணும். ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் போட்டதை விட இஞ்சி முதல்ல போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வருங்க. கோவில் பொங்கலுக்கு உரித்தானது இந்த இதுதான், இந்த சூட்சுமம் தான். இஞ்சி முதல்ல வறுத்துடணும், அடுத்துட்டு மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா பொடிசாயிடுச்சு பாருங்க, பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு மிளகு கொஞ்சம் தள்ளி நின்னே பண்ணுங்க, மிளகு வெடிக்கும். அடுத்து ஜீரகம், மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ முந்திரி போட்டுருங்க. முந்திரி வந்துட்டு எவ்வளோ வேணாலும் போடலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனுக்கு ஒரு ஒரு முந்திரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப அதிகமாக தீயில வச்சு வறுக்காதீங்க. முந்திரி போட்டோடனே மீடியமாக வச்சு வருங்க, அப்போ தான் உள்ளேயும் பொரியும். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இந்த கறிவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 1 minute. இப்போ இதெல்லாம் எடுத்து அந்த பொங்கலில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ இந்த மீதம் இருக்கிற நெய்யும் இதில் விட்டுடலாங்க. விட்டுட்டு நல்லா கலரிடலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடிங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பொற்காலங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. சுட சுட வெண்பொங்கல். மார்கழி குளிருக்கு சூப்பராக இருக்குங்க. மார்கழி முதல் நாள் பிரசாதமாக வெண்பொங்கல் கண்ணனுக்கு படைச்சாச்சுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.